காலவேல் நாம் எழுந்து நின்று சர்வ வல்லமையுள்ள தேவன, பேசுகிற தேவன, சர்வாங்க சுகம் தரும் தேவன, சமாதானத்தின் கர்த்தரை, அதிசயங்களை காண செய்யும் தேவனை நோக்கி நாம் எழுந்து நின்று தேவனை நோக்கி நாம் ஆராதிப்போமாக. அவரே நம்மை விட்டுவிக்கிற தேவனாய் இருக்கிறார் என் ஜனமே. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். எங்க 2 பேர் 3 பேர் என் நாமத்தினாலே கூடி இருக்கிறார்களோ அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்று சொன்னார். இந்த கால வேளையில நாம் முழு இருதயத்தோடு பரிசுத்த உள்ளத்தோடு தேவனை ஆராதிப்போமாக. ஓ மகிமை சகலகத்துட பக்கத்துடா மகிமை தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இயேசுவே நீர் வல்லவர், நீர் நல்லவர், நீர் உயிர்ப்பிக்கிற தேவன், நீ சமாதானத்தை தருகிற தேவன். ஓ மகிமை ஹல்லேலூயா. நம்முடைய சத்தங்கள் உயரட்டும். கரங்களை தட்டி தட்டி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். என் ஜனமே, நீ அவருடைய நாமத்தை நீ உயர்த்தினால் கர்த்தர் உன்னை உயர்த்துவார். ஓ மகிமை ஹல்லேலூயா. சகலகத்துட பக்கத்துட ஹல்லேலூயா. மகிமை மகிமை தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடுவோமாக. பெரியோர் முதல் சிறு பிள்ளைகள் வரைக்கும் கண்களை மூடி கர்த்தருக்கு பயத்தோடு நான் தேவனை ஆராதிப்போம். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. சிறு பிள்ளைகள் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி கூப்பிடு. ஹல்லேலூயா. உண்மையாக கூப்பிடுவரை உள்ளத்துல அவர் வந்து விடுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மகிமை மகிமை கர்த்தர் உன்னை அதிசயங்களை காண செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மகிமை மகிமை. ஓ சுகலகத்துட பக்கத்துடமா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மகிமை மகிமை. ஆண்டவரே உமக்கே உம்முடைய நாம மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி ராஜா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். இயேசுவே மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். நம்முடைய சத்தங்கள் இன்னும் உயரட்டும். நம்ம சத்தத்தை உயர்த்தி அவரை நோக்கி கூப்பிடுவோம். அவரே நம்மை விடுவிக்கிற தேவன், அவரே நமக்கு சமாதானத்தை தரும் தேவன், அவரே நம்மை ஆசீர்வதிக்கும் தேவன், அவரே நமக்கு நல்ல எதிர்காலத்தை தருகிற தேவன். என் ஜனமே, நீ கவலைப்பட வேண்டாம், நீ பயப்பட வேண்டாம். உன்னை அழைத்தவர், நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தட்டி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். ஹல்லேலூயா. அவரே பாவ கட்டுகளை, அவர் பாவ கயிறுகளை அறுக்கிற தேவன், அவரே உன்னை விடுவித்து அவரை போல மாற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. அவரை நோக்கி கூப்பிடுவோம். மகிமை தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. கரங்களை தட்டி நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் ஆமென் ஆமென் விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்கிற தேவனே, எங்கள் மத்தியிலே பலமாய் இறங்குவீராக. இடைவிடாமல் ஆராதி, அவரே உன்னை விடுவிப்பார். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் செய்யவே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர்,
வல்லவர், விடுவிக்க வல்லவரே, நம்மை காக்கின்றவர், தூதரை அனுப்பிடுவார், அக்கினி ஜுவாலை நம்மை அவியாமல் காத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே, இயேசு என்னை விடுவிப்பார் என்று விசுவாசி. ஆராதிக்கும் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். விடுவிக்க வல்லவரே, வல்லவரே, நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டார். கலங்காமல் முன் சென்றிட, முன்னேறி செல்லு, கரத்தை பிடித்து உன்னை பாதுகாத்து நடத்துவார். நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டார். கலங்காமல் முன் சென்றிட கரும்பற்றி நடத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் கரங்களை தட்டி தட்டி கர்த்தரை விடுவிக்கும் வரை நாம் ஆராதிக்கும் தேவன் நாமத்தை உயர்த்து. விடுவிக்க வல்லவரே, நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் மகிமை. விடுவிக்க வல்லவரே, நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரை. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், அப்பொழுது தேவனுடைய மகிமையை காண்பாய். நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரை. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், மகிமை. விடுவிக்க வல்லவரை. தேவனுக்கு நாம் மகிமை ஆராதிக்கும் தேவன் உண்டாவதாக. நல்லவர், ஹல்லேலூயா. விடுவிக்க வல்லவரை. விடுவியோ. நாம் ஆராதிக்கும் தேவன் விடுவியோ. நல்லவர், விடுவிக்க விடுவியோ. வல்லவரை. நாம் ஹல்லேலூயா. ஆராதிக்கும் தேவன் நல்லவர், சாவ கட்டிலிருந்து விடுவிக்க விடுவியோ. வல்லவரை. நாம் ஆராதிக்கும் சாவை தேவன் நீக்கி நல்லவர், நீ ரட்சியோ. விடுவிக்க வல்லவரை. ஓ, நாம் மகிமை. ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரை. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரை. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரை. ஒத்துட்டா பாடா கொதிரிதுடா குதிரை குதிரை மாடா குதிரை என்ன நேசிக்கிறதால ஏற்படைய ஒரு பாதுடா மாடா குதிரை, ஒரு பாதுடா மாடா குதிரை. ஆபத்து நேரத்திலே உன்னுடைய பலன் குறுகிறதாக காணப்படுகிறது. ஒரு பாதுடா மாடா குதிரை, ஒரு பாதுடா மாடா குதிரை. நீ உண்மையாக நீ தேடி அப்பொழுது என்னை கண்டிடுவாய். ஒரு பாதுடா மாடா குதிரை, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது உன்னை பலத்தினால இடை கட்டுவேன் என்று உன் தேவனாகி கர்த்தர் சொல்லுகிறார். ஓ, சுகதுகதுக பக்கத்துடமா. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு எச்சரிக்கிறார். நீ கர்த்தரை தேவனை உண்மையாக தேடு. நீ தேடும் போது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆமென். சபைக்கு ஆவியானவர் பேசுகிற வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுப்போமாக. ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தட்டி ஆவியானவரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. என் ஜனமே, விடுவிக்கிறவரை நோக்கி கூப்பிடு. ஹல்லேலூயா. அவரே உன்னை விடுவிப்பார், அவரே உன்னை ஆசீர்வதிப்பார். ஓ மகிமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரே
உள்ளத்தில் வந்திடுவார் உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார் கூப்பிடு நீ பதில் கொடுப்பார் குறைகளெல்லாம் நிறைவாக்குவார் கூப்பிடு நீ பதில் கொடுப்பார் உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார் உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார் உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார் உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார் தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார் உண்மையாக 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 தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார் என் ஜனமே நானே உன் தேவனாய் இருக்கிறேன் நான் என் உள்ள கைகளிலே உன்னை வரைந்திருக்கிறேன் என் மகளே நீ பயப்பட வேண்டாம் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் உன்னை கைவிட மாட்டேன் நிறைவான தேவன் நான் உனக்குள்ள வரும்போது குறைபாடுகளாம் ஒளிந்து போகும் நிறைவான தேவன் நான் உன் இருதயத்தில் வரும்படியாய் நான் வாஞ்சிக்கிறேன் உன் இருதயத்தில் எனக்கு இடம் கொடு என்று கர்த்தர் சொல்லுகிறார் கரங்களை தட்டி தட்டி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்து ஆமென் ஹல்லேலூயா மகிமை மகிமை தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஓ ஆண்டவரே நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் பேசுகிறார் தாவியானவருடைய வார்த்தை விசுவாசித்தவருடைய நாமத்தை நீ உயர்த்து ஹல்லேலூயா கைவிட மாட்டார் உன்னை விட்டு விலக மாட்டார் ஹல்லேலூயா உன்னை உள்ள கைகளிலே கர்த்தர் வரைந்திருக்கிறார் என் ஜனமே ஹல்லேலூயா மகிமை மகிமை ஹல்லேலூயா ஓ ஹல்லேலூயா மகிமை 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 தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஹல்லேலூயா நீ பயப்பட வேண்டாம் நீ கலங்க வேண்டாம் உலகத்தில் உள்ளவனிடம் நம்மில் இருக்கிறவர் பெரியவர் என் ஜனமே பெரிய கர்த்தர் உனக்குள்ள இருக்கிறார் நீ யாருக்கும் அஞ்ச வேண்டாம் பயப்பட வேண்டாம் வானத்தையும் பூமியும் நம்மை சிருஷ்டித்த கர்த்தரை நோக்கி பார் ஹல்லேலூயா ஒத்தாசை கர்த்தரிடத்திலிருந்து உனக்கு வரும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஓ சுகலகதுடபகதுடபா ஆமென் 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 நீ சோர்ந்து போக வேண்டாம் இன்னும் இன்னும் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்து ஹல்லேலூயா ஆமென் ஓ சிகட்டுகதுடபகதுடபா ஹல்லேலூயா மகிமை 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 சகல பலதுடபகதுடாவா ஆண்டவரே தோத்திரம் 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 உயிர்ப்பையும் உயிர்ப்பையும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறாமல் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தரை நோக்கி கூப்பிடு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லு பரிசுத்த ஆவி உன்மேல் ஊற்றுவார்
ஹல்லேலூயா. ஸ்தோத்திர பலி எடுக்கிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான். பரிசுத்த ஆவியை பெறாமல் இருக்கிற ஒவ்வொருவரும் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி தேவனை மகிமைப்படுத்து. அவர் உன் இருதயத்திலே இறங்குவார், பரிசுத்த ஆவியை ஊற்றுவார். ஹல்லேலூயா. அந்நிய பாஷை பெற்றவங்க அந்நிய பாஷையோடு தேவனோடு பேசு. அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தேவனோடு ரகசியங்களை பேசுகிறான். ஹல்லேலூயா. தீர்க்க தரிசனம் வரம் உடையவர்கள் தேவன் சபைக்கு சொல்லுகிற வார்த்தையை சொல்லுவோமாக. ஓம் மகிமை சிகதகதுட பகதுடா. ஹல்லேலூயா. ஆண்டவரே அப்பா, விடுதலை இல்லாமல் வந்திருக்கிற ஒவ்வொருவரும் இந்த வேளை விடுவிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அப்பா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரே சர்வாங்க சுகம் இப்பொழுதே உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் இயேசுவின் தழும்புகளினால் இப்பொழுது என் தேவனை விடுவிப்பீராக. சர்வாங்க சுகத்தை தாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. ஹல்லேலூயா. பலவீனமாய் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் விடுவிப்பீராக, விடுவிப்பீராக. ஹல்லேலூயா. ஓ சகலகத பக்கதபா அந்தரே. என் ஜனமே, நானே உன் தேவனாய் இருக்கிறேன். நீ எதற்கு நீ பயப்பட வேண்டாம், நீ கலங்க வேண்டாம். நானே உன்னை அழைத்த தேவனாய் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். மறுபடியுமா உன்னோடு பேசுகிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உனக்கு துணை நிற்கிறேன். நீ என்னை நோக்கி கூப்பிடு. என் சமூகத்திலே நீ பாவ கிரியிலோடு அசுத்த கிரியிலோடு என் சமூகத்திலே நீ காணப்படுவது என்ன? சிக்கலகதுடமா, நான் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறேன். நான் பரிசுத்தர், நான் பரிசுத்தராய் இருக்கிறேன். உன் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய் காணப்பட நீ எச்சரிக்கையாயிரு. சிக்கலகதுடா, உன்னை பரிசுத்தம் பண்ணிக்கொள். நான் உன்னை பரிசுத்தமாக்குற கர்த்தராய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி 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 அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். ஹல்லேலூயா. மகிமை மகிமை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி 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 கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. என் ஜனமே, என் ஜனமே, நான் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். என் சமூகத்தில் நீ மகிழ்ந்து கலிகூறு. உன்னுடைய பலத்தினாலும் உன்னுடைய பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலே எல்லாமாகும். யுத்தமோ என்னுடைய ஜனமே, யுத்தமோ என்னுடையது. நானே யுத்தம் செய்ய வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறேன். நீ யுத்தம் எதற்கு நீ செய்ய வேண்டாம். நானே யுத்தம் செய்கிற தேவனாய், உனக்கு ஜெயத்தை வாங்கி தருகிற தேவனாய் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். நீ என் ஆவியினாலே நிரப்பப்படு, நிரப்பப்படு. நானே உனக்கு ஜெயத்தை தர முடியும். ஜெயமோ என்னால் மாத்திரம் உனக்கு கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். வல்லமை வல்லமை, தேவ வல்லமை, தேவ ஆவியினாலே நிரப்பப்படு. ஹல்லேலூயா. தேவ ஆவியானவர் தாமே உன்னை விடுவிப்பார். ஓ மகிமை. ஹல்லேலூயா. ஓ சிகடகதுட பகதுட மனதுட பல தீட பகதுட. ஹல்லேலூயா. மகிமை தேவனுக்கே மகிமை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஓ மகிமை. ஹல்லேலூயா.
மகிமை தேவனுக்கே மகிமை. கண்களை மூடி தேவனை நோக்கி நீ ஆராதி. சிறுபிள்ளை கண்களை மூடுங்க. ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவே ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென். ஹல்லேலூயா. சிறுபிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரை நோக்கி கூப்பிடு. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லு. பரிசுத்த ஆவியினால் உன்னை நிரப்புவார். ஆண்டவரே, உன் கண்கள் தேவனை தரிசிக்கும். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஓ மகிமை. ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம். அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம். கர்த்தரே உனக்கு பாதுகாப்பு. ஹல்லேலூயா. மகிமை தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஆமென். ஓ சகடகட பகடடபா. ஹல்லேலூயா. ஓ விட்டுவியும் அப்பா, நீ விட்டுவியும். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா அந்தகாரத்தின் கிரிகள் ஆண்டவரே உம்முடைய அக்கினியை போடுங்க. தேவ அக்கினியை போடுங்க. உம்முடைய தேவ அக்கினி தீய கிரிகளை எரிக்கட்டும் எரிக்கட்டும் எரிக்கட்டும். தீய கிரிகள் சாம்பலாகட்டும் சாம்பலாகட்டும். இப்பொழுதே இப்பொழுதே தீய கிரிகள் சாம்பலாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் தேவனை அக்கினியை போடுங்க. ஹல்லேலூயா. இப்பொழுதே பற்றி எரியட்டும். ஓ மகிமை. சுகலகதுட பகதுடா. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். நாம் தேவனுடைய சமூகத்தில் நாம் கூடி இருக்கிறோம். நம்முடைய தேவனை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார் என் ஜனமே. நம்மை அழைத்தவர் அவர் உண்மை உள்ளவர். அது உள்ள கைகளிலே நம்மளை வரைந்திருக்கிறார். இந்த உலகம் நம்மளை கைவிடலாம். இந்த உலகத்தில் இருக்கிற சொந்த பந்தம் தாய் தகப்பன் எல்லாரும் நம்மை விட்டு போய்விடலாம் என் ஜனமே. எல்லாருடைய அன்பும் பிள்ளைகளுடைய அன்பும் கூட ஒரு நாள் மாறி போய்விடும் என் ஜனமே. ஆனால் தேவனுடைய அன்பு மாறி போவதில்லை. அவர் நம்மோடு கூடவே இருக்கிறார். நம்முடைய நிழல் நம்மோடு வருவது போல கர்த்தர் உனக்கு நிழலாயிருக்கிறார். கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார். ஓ சிகட்ட கத்துட பக்கத்துடா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாம் செய்த பாவங்களுக்காக, நாம் செய்த அக்கிரமங்களுக்காக அந்த கல்வாரி சிலுவையிலே நமக்காக இரத்தத்தை சிந்தினாரே. இந்த கல்வாரி அன்பை உன் கண்கள் காணட்டும். இந்த கல்வாரியின் அன்பை, இயேசுவின் அன்பை நம்முடைய கண்கள் காணட்டும். ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். நாம் செய்த பாவங்களுக்காக நாம் அடைய வேண்டிய தண்டனை, அந்த வார்த்தையை மீறி நம் பாவத்தை விழுந்து புலையான சேற்றில விழுந்து கிடந்த நம்மை தூக்கி எடுத்தார் அல்லவா. பிதாவாகிய தேவன் அவருடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு பரிசாக தந்தார். பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என் ஜனமே. இந்த கல்வாரி சிலுவையிலே நாம் அடைய வேண்டிய தண்டனை, அந்த இடத்தில் நாம் இருக்க வேண்டிய அந்த இடத்துல அந்த இயேசப்பா நம்மேல் எவ்வளவு அன்பு இருக்குமானால் அந்த அவமானம் எல்லாம் நாம் அடைய வேண்டிய அந்த தண்டனையை இந்த கல்வாரி சிலுவையில் நமக்காக என் பாவம் இல்லாத தேவன், பரிசுத்தமுள்ள அந்த தேவன் நம்ம எல்லா பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டு நமக்காக இரத்தத்தை சிந்தினாரே. எத்தனை பேர் உணர்ந்து பார்க்கிறோம்? விழாவுல குத்தம் பொழுது இரத்தமும் தண்ணீரும் வந்தது என்று நாம் பார்க்கிறோம். இரத்தம் என்பது ஜீவனை குறிக்கிறது என் ஜனமே. நமக்காக இரத்தமாகி ஜீவனை கல்வாரி சிலுவையிலே தந்தார். சர்வ லோகத்தில் இருக்கிற மனிதர்களுக்காகவும்
இரத்தத்தை தந்தார். ஒரு மனிதனுக்கு இரத்தம் இல்லை என்றால் ஜீவன் இல்லை, உயிர் இல்லை. இந்த கல்வாரி சிலுவையில இரத்தமாகி ஜீவனை தந்தார். அது மாத்திரமல்ல, இந்த பூமியில தண்ணீர் இல்லாம நம்ம வாழ முடியாது. தண்ணீரும் இரத்தமும் வந்தது. இந்த தண்ணீர் புறப்பட்டு வந்தது விழாவில் இருந்து. நமக்காக ஆரோக்கியமான இந்த தண்ணீரை கர்த்தர்தாமே நமக்கு தந்தார் அல்லவா? எத்தனை பேர் நாம் அதை சிந்தித்து பார்க்கிறோம். இந்த கல்வாரி சிலுவையில் எனக்காக நீ மரித்தீரப்பா, நான் உனக்காக என்ன செய்தேன்? நாம் ஒவ்வொரு உணர்வுமாக, உனக்காக நான் மரித்தேன், எனக்காக நீ என்ன செய்தாய்? சத்தம் எங்கு துணித்துக் கொண்டிருக்கிறது. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், கர்த்தர் நம்மளை மீட்டு எடுத்திருக்கிறார். 10 வருஷம் 20 வருஷம் ஆகிறது. ஆனா இதுவரைக்கும் கர்த்தருக்காக நான் என்ன செய்தேன்? ஆத்மாவை ஆதாயம் பண்ணி இருக்கிறோமா? நாம் பெற்ற ரட்சிப்பை மற்றவர்களுக்கு சொல்லி இருக்கிறோமா? புதிய ஆத்மாக்களை நாம் கொண்டு வந்திருக்கிறோமா? ஆண்டவர் ஒவ்வொரு இருதயத்தை அவர் காண்கிற தேவனாயிருக்கிறார். மனுஷன முகத்தை பார்க்கிறான், உன் இருதயத்தை கர்த்தர் காண்கிற தேவன். ஓ மகிமை! இந்த வேளையிலும் கூட இந்த சர்வ வல்லமையிலே தேவனை நோக்கி பார். அனாதி தேவனே உனக்கு அடைக்கலமாயிருக்கிறார். கர்த்தர் உன்னை அதிசயங்களை காண செய்வார். உனக்கு நல்ல எதிர்காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். என் ஜனமே, வாலிப பிள்ளைகளும் சிறு பிள்ளைகளும் கர்த்தரை நோக்கி கூப்பிடு. கரங்களை தட்டி தட்டி, ஆண்டவரை உடைய நாமத்தை உயர்த்துகிறேன், எனக்கு வைத்திருக்கிற எதிர்காலத்துக்காக ஸ்தோத்திரம், நீர் பாதுகாத்தீரே, உமக்கு நன்றி ராஜா. ஹல்லேலூயா, ஆமென். கரங்களை தட்டி தட்டி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென், ஆமென். நாம் இருப்பதும், நாம் நிர்மலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. ஹல்லேலூயா, ஆமென். இன்றே தேவனை விசுவாசித்தால் அவருடைய மகிமையை காண்பாய். நாளை இல்லை, இன்றே ஒரு அதிசயத்தை உன் ஜீவியத்தில் செய்ய போகிறார். ஓ மகிமை! ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் சரீரத்தில் நல்ல சர்வாங்க சுகத்தை கர்த்தர் தருவார். உன் அதிசயங்களை காண செய்வார். கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஆமென். இன்றே கர்த்தர் உன்னை விடுவிப்பார். எது எதில் விடுதலை இல்லாமல் இருக்கிறாயோ அவை எல்லாவற்றையும் கர்த்தர் விடுவிக்க வல்லவர். ஓ மகிமை! என் தேவனே, விடுவிக்கிற வல்லமை இந்த வேலை செயல்படட்டும். ஆண்டவரே, விடுவிக்கிற தேவன் ஒவ்வொருவரையும் பாவ கயிறை அறுந்து போடுவீராக. நீ விடுவியோ, நீ விடுவியோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். ஓ சகலகதுட பகதுட, ஹல்லேலூயா, நம்முடைய சத்தத்தை எக்கால சத்தத்தை போல் உயர்த்துவோமாக. ஹல்லேலூயா. இயேசு அந்த வழியா போகும்போது இந்த குருடர்கள், தாவீதின் குமாரனே இறங்கும், எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். என் ஜனமே, ஜனங்கள் எல்லாரும் அதட்டுனாங்க. ஆனா அதை கேட்கல. இயேசுவை நோக்கி இருந்தது இந்த குருடர்கள். இயேசு எனக்கு சுகம் தருவார், சர்வாங்க சுகத்தை தருவார் என்று விசுவாசித்தார்கள். தாவீதின் குமாரனே இயேசுவே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். என் ஜனமே, அந்த குருடருடைய சத்தம் இயேசுவின் செவிகளிலே கேட்கப்பட்டது. இயேசு தேடி போனார், அவர் கண்களை திறந்தார். இருட்டான வாழ்க்கை, கசப்பான வாழ்க்கை கர்த்தர் விடுவித்தார். என் ஜனமே, அதுபோலவே நீ கர்த்தரை நோக்கி கூப்பிடு. கர்த்தர் உன்னை விடுவித்து உன் இதயத்தில் வந்து உன்னையும் உன் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார், உன்னை மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசி. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஹல்லேலூயா, ஆமென். மகிமை தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நன்றி உள்ள இதயத்தோடு கர்த்தரை நோக்கி கூப்பிடு. ஹல்லேலூயா. ஓ சகலகதுட பகதுட, ஆமென். ஆத்துமாவே நன்றி சொல்லு,
முழு உள்ளத்தோடு என் ஆத்துமாவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து நன்றியை செலுத்துவோம். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே. நன்றி ராஜா. நோய்களை நீக்கினாரே. படுகொலியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. ஜீவனை தந்தாரே. நன்றி உள்ள இதயத்தோடு பாரு. படுகொலியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகிறார். கிருபை இரக்கங்களால் கிருபைக்காய் நன்றி ராஜா. மணிமுடி சூட்டுகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக வாழ்நாளெல்லாம் உன்னை நன்மையினால் நிரப்புவார். நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாள் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து கரங்களை தட்டி தட்டி கர்த்தருக்கு நன்றியை செலுத்துவோம். ஆக ஹல்லேலூயா. இன்னும் இந்த வருஷத்துல நன்மையினால் உன்னை நிரப்புவார். ஹல்லேலூயா. நீ யுத்தங்களை காண்பாய், அது ஒன்றும் உன்னை செய்யாது. நீ பார்ப்ப, நீ பயப்பட வேண்டாம் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். உன்னை நன்மையினால் நிரப்புவார். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என் ஜனமே. ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. உன் இருதயத்தை சுத்தப்படுத்திக் கொள்ளு. உன் நடக்கைகள் ஒவ்வொன்றிலும் நீ பரிசுத்த பிள்ளையாக என் முன்பாக காணப்படு. பரிசுத்த பிள்ளையாக என் முன்பாக நீ காணப்படுவாயானால் நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஒரு தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். ஆவியானவர் பேசுற வார்த்தைகளுக்கு நாம் மறுபடியும் பேசுகிறார். உன் இருதயத்தை சுத்தம் பண்ணிக்கொள். இருதயத்தை சுத்தம் பண்ணுவதுதான் தேவனை தரிசிக்க முடியும். அசையாத ராஜ்யத்துக்கு நாம் போக வேண்டும். ஆனால் உன் இருதயம் சுத்தமாய் இருக்க வேண்டும். உன் கைகள், உன் கால்கள், உன் கண்கள், உன் செவிகள், உன் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாயிரு. இருதயத்தை சுத்தம் உள்ளவர்கள்தான் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஹல்லேலூயா. உன் இருதயத்தை சுத்தம் பண்ணிக்கொள். உன்னை ஆசீர்வதிக்கிறனா உன் இருதயத்துக்குள்ள தேவன் வந்துதான் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கிறார் என் ஜனமே. ஹல்லேலூயா. மகிமை தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கல்வாரி சிந்தப்பட்டது சுத்த இரத்தம். இந்த இரத்த தண்டைக்கு நீ வருவாயாக. உம்முடைய பரிசுத்தமுள்ள இரத்தம் என்னை கழுவி சுத்திகரிக்கட்டும் என்று நீ சொல்லுவாயா? தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து அதை விட்டு விடுகிறவனோ தேவனுடைய இரக்கத்தை பெறுவான் என் ஜனமே. ஹல்லேலூயா. அறிக்கை செய்வோமாக. இருதயத்தை பரிசுத்தம் பண்ணிக்கொள். உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க. நாளைக்கு உங்கள் மத்தியிலே அதிசயங்களை கர்த்தர் செய்வார். நீ விசுவாசித்தால் இன்றைய இந்த நிமிஷத்திலே கர்த்தர் உன் அதிசயங்களை செய்வார்.
ஹல்லேலூயா. உன் விசுவாசத்தின்படி அப்படியே இப்பொழுதே உனக்கு ஆகட்டும். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் ஒருநிலைப்படட்டும். நம்முடைய சிந்தை இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள சிந்தையாயிருக்கட்டும். ஹல்லேலூயா. ஆமென். நல்ல சிறுபிள்ளை கண்களை மூடு. யாரும் பேசக்கூடாது, தேவ சமூகத்துல பேசக்கூடாது, எழுந்து போகக்கூடாது. தேவனும் ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்றால் தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று நாம் பார்க்கிறோம். தேவ சமூகத்தில் எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி கூப்பிடு. ஹல்லேலூயா. சிறுபிள்ளைகள்லாம், தேவனே உண்மை காணணுமாப்பா. சிறுபிள்ளைகள், உண்மையாக நீ கூப்பிட்டா நீ தேவனை நீ தரிசிப்ப. ஹல்லேலூயா. ஞானத்தையும் புத்தியும் உனக்கு தருவார். நல்ல எதிர்காலத்தை கர்த்தர் உனக்கு தருவார். ஹல்லேலூயா. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி கூப்பிடு. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. ஹல்லேலூயா. ஆவியானவர் நம் மத்தியிலே அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார் என் ஜனமே. ஹல்லேலூயா. கல்வாரின் ரத்தம் கழுவி சுத்திகரிக்கட்டும். ஹல்லேலூயா. இந்த கல்வாரின் ரத்தம் என்று உன் நாவில் இருந்து உச்சரித்தான். இயேசுவின் ரத்தம் என்று சொன்னா பிசாசு ஓடி போவான். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடியே போவான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மகிமை தேவனுக்கே மகிமை. கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த ரத்தத்தை, கல்வாரியில் சிந்தப்பட்ட ஆமென், ஆமென். காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள், காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள். கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த ரத்தத்தை, கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த ரத்தத்தை, காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள், காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள். கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த ரத்தத்தை, கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த ரத்தத்தை, கல்வாரியின் பரிசுத்தமுள்ள ரத்தம், இயேசுவின் ரத்தம் ஒவ்வொரு மேல் தெளிக்கப்படுவதாக என் தேவனே. காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள், 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 காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள். கரங்களை தட்டி தட்டி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். உங்களுடைய சத்தங்கள் இன்னும் உயரட்டும். இயேசுவே இறங்கும், இயேசுவே எனக்கு இறங்கும் அப்பா. நீ கர்த்தரை நோக்கி கூப்பிடு. இயேசுவின் நாமத்தை நீ உயர்த்தினால் கர்த்தர் உன்னை உயர்த்துவார். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஆமென். கரங்களை தட்டி தட்டி ஹல்லேலூயா. இயேசுவே சகல பலதுட பக்கத்துட அந்தூரே. ஹல்லேலூயா. இயேசுவே கர்த்தருடைய ஆவியில் நிரப்பப்படு. ஹல்லேலூயா. ஓ மகிமை மகிமை. ஆமென். நீசரைவும் தீரு பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதி. எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி நேசரை உம் தீரு பாதம் அமர்ந்தேன். எல்லாரும் பாடுங்க, பாடி தேவனை ஆராதிப்போம். ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்த ஆனந்தமே.
பாடி துதிப்பே ஆனந்தம் ஆனந்தமே அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து உண்மையாக அறிக்கை செய்வோம். பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை வலது கரத்தை அசைத்து ஆராதனை பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. எங்கள் அன்பின் இயேசுவே நாங்கள் இதை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. பாடல் பகுதியை நீர் ஆசீர்வதித்தபடியால் நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வேளையில் ஆராதன பகுதியை நீங்க ஆசீர்வதித்தபடியால் ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு பேசின தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்காய் எச்சரிப்பின் வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய வல்லமை இன்னும் கர்த்தாவே ஆண்டவரே வெளிப்படட்டும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். தொடர்ந்து மீதியான பகுதியெல்லாம் பொறுப்படுத்தி நடத்தி தாங்க, ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை நீங்க செய்யுங்க. ஒவ்வொருவரும் உம்முடைய நன்மையை காணட்டும். நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.